பொறுமை நிதானமாக இருப்பாங்க. தன்னுடைய நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நண்பருக்கு ஒரு உதவியா தன்னுடைய நகையை கூட வச்சு அடகு வச்சு நண்பர்கள் உதவி பண்ணக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனால் பாருங்க, அவங்களே வந்து நட்பால ஏமாற்றம் அடைவாங்க. பொறுமை உட்காந்து காலையில் வந்து படித்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் சரியாயிடும். கொஞ்சம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி தைராய்டு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனையுமே சரியாகும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். இவங்களும் அதே மாதிரி பாருங்கள், இவங்களுக்கு வந்து காற்றாசி இவங்களுடைய பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மனசு வந்து எங்கேயோ 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை காலையில் பாருங்கள் 6 to 7 வந்து சோமவாரத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம் அது கலந்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது யாகம் நடத்த யாகத்தில் அடிக்கடி போய் கலந்துக்கணும். இங்கே பக்கத்தில் உள்ள கோயிலில் என்ன யாகம் நடத்தாங்க ஹோமங்கள் ஏன்னா காற்றாசி இல்லை அப்படிங்கிற அந்த புகையை அதெல்லாம் இவங்க வந்து சுவாசிக்கிறப்ப நல்லா இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள்மா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருந்தால் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும்? இப்போ நோய்கள் வந்து யாருக்குமே வரக்கூடாது. இன்கேஸ் ஏதோ ஒரு நாள்பட்ட நோய் வருது அப்படின்னா அதுலேருந்து மிதுன ராசி அன்பர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கலாம்? அதிகமான ரசிப்புத்தன்மை கொண்டவங்க மிதுனராசி. கவிதை கதை கட்டுரை எல்லாம் எழுதுறவங்களா மிதுனராசிக்காரங்க தான். இப்போ பொறுமை நிதானமாக இருப்பாங்க. தன்னுடைய நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நண்பருக்கு ஒரு உதவியா தன்னுடைய நகையை கூட வச்சு அடகு வச்சு நண்பர்கள் உதவி பண்ணக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனால் பாருங்க, அவங்களே வந்து நட்பால ஏமாற்றம் அடைவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அடுத்த விஷயத்தை தாவிடுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டு அடுத்துட்டு போக நினைக்கவே மாட்டாங்க. ஒரே நேரத்தில் ஒரு 10 வேலைகள் வரையில செய்வாங்க. அந்த அளவுக்கு திறமை படைச்சவங்க தான். அடிக்கடி மாற்றத்தை கொண்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. உடனே தேவையா வீடை கூட பாருங்களேன், இவங்க வீடெல்லாம் ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த இதை எல்லாம் அப்படியே மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே டேபிள் இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிதுனராசிக்கு அந்த இது விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பிடிக்கும். அவங்களுக்கு வந்து மாற்றத்தை விரும்புறது வந்து அடிக்கடி மாற்றம் செய்யறது. ஒரு டீ குடிக்க போனால் கூட பக்கத்தில் டீ கடைக்கு போக மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போய் டீ குடிப்பாங்க. அந்த மாதிரி கூட வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்க இந்த கழுத்து சம்பந்தம் தைராய்டு பிரச்சனைகள் வரும். மிதுனராசிக்கு வந்து 3ஆம் இடம் வந்து இந்த சிம்மம் வருது. அப்போ இவங்களுக்கு வந்து கழுத்து இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சோடர் வலி எல்லாமே இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது எல்லா மிதுனராசிக்காருக்கும் இருக்கும் இவங்களுக்கு வந்து. அப்போ அதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த அலோபதி மருத்துவங்களுக்கு வந்து ஒத்து வராது. ரொம்ப கொஞ்சம் இயற்கையோடு நேசித்து இருக்கக்கூடியவங்க மிதுனராசிக்காரங்க. இயற்கையான சூழலில் இருக்கக்கூடியவங்க. இயற்கையான காற்று வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வந்து. அப்போ அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டையில் பேசுகிறப்ப வலி இருக்கிறது செய்கிறது எல்லாமே இவங்க வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு இவங்க வந்து செய்ய வேண்டியது பாருங்க, சிவபுராணம் படிக்கணும். அதுவும் கூட பாருங்க, திங்கட்கிழமை காலையில் சிவபுராணம் மாணிக்கவாசகர் எழுதுனது பார்த்துக்கங்க. அதை வந்து மனப்பூர்வமாக உட்காந்து காலையில் வந்து படித்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் சரியாயிடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி தைராய்டு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனையுமே சரியாகும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். இவங்களும் அதே மாதிரி பாருங்க, இவங்களுக்கு வந்து காற்றாசி இவங்களுடைய பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மனசு வந்து எங்கேயோ 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு அந்த இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகமாக சிந்தனைகளை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும். மனசில் ஏதாவது ஒரு ஆதங்கம் ஒரு கவலை இருந்தால் அப்படி லெட்டரில் எழுதிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது சோகம் வந்தாலும் அப்படி எழுதிடுவாங்க. எழுதி கிழிச்சு போட்டுருவாங்க. இதெல்லாம் இந்த மிதுனராசிக்காரங்க செய்வாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு மனசுல ஒரு ஆழ்ந்த கவலைகள், ஏதாவது வருத்தம், ஒரு ஏமாற்றம் இருந்தது அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதிடணும். முதல் நாளே ஒரு எழுத்து தான். எழுத்துக்கு போறவங்க தான் டைரி எழுதுவாங்க. ஒரு என்ன இப்ப வந்து டைரி இல்லாமல் வேற எல்லாம் மாறிடுச்சு இல்லை. நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஃபோல்டர் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் பழக்கம் உள்ளவங்க மிதுனராசிக்காரங்க தான். ஏதாவது இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆதங்கத்தையும் அந்த கவலையவும் ஒரு எழுத்துப்பூர்வமாக வடிச்சிடணும். அப்படி செஞ்சுட்டாலே இவங்களுக்கு நோய் பாதிப்பு எதுவுமே வராது. ஆனா பெரிய நாள் நோய் எதுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப வந்து மிதனாலே ஒரு காற்றாசி வரை ஹெல்த்தியா இருக்கக்கூடியவங்க தான், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க தான். வரக்கூடிய பிரச்சனை இந்த 2 மட்டும் தான் வரும். கழுத்து வலி, சோல்டர் வலி, தைராய்டு இதுதான் வரும். இதுக்கு இவங்க செய்ய வேண்டியது இதுதான், சிவபுராணம் படிக்கணும். அதே நேரத்தில் மருத்துவம் பார்க்குறப்ப வந்து ஹோமியோபதி ரொம்ப இவங்களுக்கு வந்து அற்புதமா வேலை செய்யும். இவங்களுக்கு வந்து அதை எடுத்தாலே போதும். சிவபுராணம் படிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு திங்கக்கிழமை காலையில் பாருங்க 6 to 7 வந்து சோமவாரத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம் அதுவே கலந்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது யாகம் நடத்த யாகத்துல அடிக்கடி போய் கலந்துக்கணும். பக்கத்துல உள்ள கோயிலில் என்ன யாகம் நடத்தாங்க ஹோமங்கள் ஏன்னா காற்றாசி இல்லை அப்படிங்கிற அந்த புகையை அதெல்லாம் இவங்க வந்து சுவாசிக்கிறப்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும்
வராது. ரொம்ப அற்புதமான ஒரு உடல்வாகு கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க. ஓகே. இதையும் சேர்த்து செய்யறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ வரதுக்கு வாய்ப்புங்கிறது இல்ல மீனராசிக்காரங்க. கண்டிப்பா சிவபெருமான நினைச்சாலே போதும். ஆமா, சொல்லுவாங்க. அவர் தானே அவங்களுக்கு களத்துல வந்து விஷத்தை வந்து சாப்பிட்டாரு, தாங்கினார்ல, உலக மக்களுக்காண்டி செஞ்சார்ல. அதனால மீனராசிக்காரங்களுக்கு அந்த காலத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா சிவபெருமான மிதுன ராசி இல்ல, மொத்தமா எல்லா ராசியும் நினைச்சாலே போதும் முக்தி கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பா மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து ஏதாவது வரக்கூடாத நோய் வந்துருச்சுனாலும் ஸோ அந்த மாதிரி ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம நேரில் கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க, சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க, ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க, அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதே குறிப்பா சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்க மாட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க, மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பாத்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து. அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க, ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை, இவங்களுக்கு தான் பாருங்க கால், சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலிக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியோ, கால் வலியுது, அதுக்கு என்ன வலி தெரியும், ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பழகினமாயி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது இது இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோய்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும், இந்த 2 நட்சத்திரத்துலயுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்கல்ல, அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிடுறாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பையில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல, அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைகள் வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், அந்த சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு, என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4லேருந்து 6க்குள்ள பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு.
ஆமா நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி. நன்றி நன்றி.